ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதி 28வது பதிகம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் உள்ளும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் உள்ளும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்பதாக அபிராமி பட்டர் அருளிச் செய்த அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 28 அமைந்திருக்கிறது. இதனுடைய பொருள் விளக்கம்: தூய்மையான சொல்லும் அதனுடைய பொருளும் போல் துணைவரான சிவபெருமானோடு இணைப்பிரியாது இணைந்து நிற்கும் கொடி போன்ற என்னுடைய பேரன்புக்குரிய அன்னையே, அழகிய பூங்கொடி போன்றவளே, அபிராமி தாயே, புதுமலர் போல் திகழும் நின் பாத கமலங்களை பணிபவர்க்கே, அதுவும் எப்படி, இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியவர்க்கே உலக அரசபோகம் கிடைக்கும், நன்னெறிக்கான தவம் பலிக்கும், அதன் பின்னாலே சிவபதமும் கைகூடும். உன்னுடைய அடியார்கள் உன்னையே சதா சர்வ காலமும் பணிவதினாலே, உன்னுடைய திருவடிகளை பணிவதினாலே அந்த அடியார் கூட்டத்திற்கு என்றும் அழியாத அரசபோகமும் நல்ல தவமும் சிவலோக வாழ்வும் வாய்க்கும் என்பதாக அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 28 பொருள் விளக்கம் அமைந்திருக்கிறது. இதில் ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், சொல்லும் பொருளும் என நடமாடும். கவி காளிதாசர் வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகார்த்த சித்தையே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்பதாக மிக அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறார். வாக்கு, சொல், அர்த்தம், பொருள், இந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது அங்க காளிதாசர் சொல்லுகிறார். அபிராமி பட்டரும் அதே விஷயத்தை சொல்லும் பொருளும் என நடமாடும் என்று இணைப்பில்லாத தம்பதிகளை மிக அழகாக எடுத்து சொல்லுவதை நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை பதிகம் 28 பார்க்கலாம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும்
சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பதிகம் 28 பாராயண பலன் சொல்லுவதாலே, பாராயணம் செய்வதாலே, பொருள் உணர்ந்து அனுபவிப்பதினாலே, பொருளோடு கேட்பதினாலே இக பர சுகங்கள் எல்லாம் சித்திக்கும். இம்மை மறுமை இன்பங்களை எல்லாம் அடைய முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து அனுபவித்து அனுபவபூர்வமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அபிராமி அன்னையினுடைய திருமலர் பாதங்களை வணங்குவோம், அபிராமி அந்தாதியை பாடுவோம், வாழ்க்கையிலே நல்லதையெல்லாம் பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.